ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஆமாம், எனக்கு 2 பேர் கொடுத்துருந்தாங்க. டிவிகே ஜெயிச்சிச்சுன்னா ஒருத்தவங்க வந்து $50 போடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லார் கமெண்ட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஞாபகமாக வச்சுருக்கோம். நாங்கள் டாலர் போடுறது மட்டும் கரெக்டாக பார்த்து இல்லைங்க, எல்லார் கமெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபுல்லாக 1500 கமெண்ட், 1500 கமெண்ட் இருந்தாலும் 1500மே நீங்களும் படிப்பீங்க. படிப்பேன். ஆனால் நான் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் படிக்க மாட்டேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். இல்லை, நிறைய கருத்துக்களா சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தா பார்ப்பேன். பட் வந்து டிவிகேன்னு வரும், அந்த மாதிரி போட்டா அது ஓகே. உங்களோட இது அதை தாண்டி வேற ஏதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாரு, டிவிகே விஜய் வெற்றி பெற வேண்டும், டிவிகே விஜய் வெற்றி பெற வேண்டும், டிவிகே விஜய் வெற்றி பெற வேண்டும். அவர் பேர் கூட ஞாபகம், நாதன் நினைக்கிறாரு. வெற்றி பெற வேண்டும், டிவிகே விஜய் வெற்றி பெற வேண்டும். சரிங்க, வெற்றி பெற்றுச்சுங்க, இதோட விட்டுருங்க. இன்னொருத்தர் ஏடிஎம்கே காரர்னு நினைக்கிறேன், ரெகுலரா போட்டு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன்ல, நீங்களும் நிறைய பேர் வந்து 200 ரூபீஸ் அப்படின்லாம் சொல்லி யார் நம்மளெல்லாம் சொல்றாங்க. தெரியல, விஜய் கொஞ்சம் இதுவா பேசியிருப்போம், அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருப்போம். உடனே அவங்க இப்பயுமே இடையில 1-2 சொருகுறாங்க. ஜாலியா சொல்றதுதான், அதுல என்ன இருக்கு. நிறைய பேர் வந்து உங்களை கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல இது பண்ணியிருந்தாங்க. நிறைய தாவேக்காவோட அது என்னது விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அன்அஃபிஷியல் விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களாம் நிறைய பேர் மெசேஜ் நிறைய இன்னைக்கு கூட வந்து ஒரு டைம் கிடைச்சது, நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணேன். ஆமா, நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணேன். நிறைய பேர் வந்து ஒருத்தர் கூட அனுப்பிச்சிருந்தாரு, விஜய் கூட நின்று நான் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஐடிவிங்களை ஒன்று பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அதை தம்ப்நெயில்ல வைங்கன்னாரு. தம்ப்நெயில்ல போய் அதை வைக்கிறதுக்கு தம்ப்நெயில்ல அது வைக்கவும் முடியாதுல்ல நம்ம, அதனால அதை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நான் ஒருத்தவங்க ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன், ஒருத்தவங்க நானும் கார்ல போயிட்டு நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே போட்டிருந்தோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தேங்க்யூ, எல்லாருக்குமே தேங்க்யூ. நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். அது அது ஒரு 170-180 பேர் பார்த்துட்டாங்க. நன்றி. அந்த மாதிரி உங்களோட அன்பு, அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. நன்றி. போலாங்களா? 7ஆம் தேதி, நாளை மறுநாள் சிஎம் விஜய் பதவி ஏற்க போகிறார் அப்படின்னு நேரு ஸ்டேடியத்துல பதவி ஏற்க போகிறார் அப்படின்றது. நேத்து வந்து முதல்ல இது போறதுக்கு முன்னாடி நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அந்த சான்றிதழை வாங்கிக்கிட்டு ரொம்ப பூரிப்பா வந்து வந்தாரு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜய் அந்த இடத்துல வந்து பார்த்துருக்கலாம். சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம். அது எப்படி சொல்றதுன்னா, நீங்க எங்க போனீங்களோ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து நீங்க போய் வாங்கும்போது அது உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் இல்ல. ஸோ லயோலா காலேஜ், அவர் படிச்ச காலேஜ், சாரி அவர் போன காலேஜ் படிக்கல, பாதிதான், அவரே ஒத்துப்பாரு, அந்த காலேஜுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த காலேஜ்லயே போயிட்டு அவருடைய வெற்றி சான்றிதழை வாங்கிக்கிட்டு சிஎம் ஆக போறோம் அப்படின்னு வந்து வரது அப்படின்றது எல்லாருக்குமே ஸ்பெஷல் தானே. இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க, ஸ்கூல்லயே நம்மள வந்து சீஃப் கெஸ்டா இப்ப சில பைத்தியக்காரங்க எல்லாம் கூப்பிடுறானுங்களா, இன்ஸ்டாகிராம்ல பெரிய கொண்டு போய் காலேஜ்ல வச்சுக்கிட்டு கத்துறாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல இருந்தே அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு, அந்த காலேஜ்ல நான் சர்டிபிகேட் வாங்கல, ஆனா இந்த நாட்டு ஆள்றதுக்கான சர்டிபிகேட்டை வாங்கிட்டேன்னு ஒரு இது சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்ததுன்றது ஒரு ஸ்பெஷலான தருணமா இருந்துச்சு. அது எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது. அதே மாதிரி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வந்து படிச்ச காலேஜ்ல, டிகிரி வாங்கின காலேஜ்ல போயிட்டு வந்து சீஃப் கெஸ்டா போறது அப்படின்றது அவருக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு அது ஒரு பெருமையான விஷயமா இருந்திருக்கும். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அவங்க படிச்ச கான்வென்ட் ஸ்கூல்ல வந்து சீஃப் கெஸ்டா போறது, இல்ல ஏதோ அந்த காலேஜ் அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு இது பண்றதுன்னு போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் நேற்று விஜய் அவர்களுக்கு கிடைச்சது. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. குறிப்பா அந்த காலேஜ்ல படிக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும், அந்த சீனியர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும், அவரோட காலேஜ் மெட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் போது அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த 108 தொகுதிகள் விஜய் அவர்கள் வெற்றி, அந்த ஒண்ணு நேத்துக்கு ரொம்ப ஒரு 11 மணி வாக்குல இருக்கும். அந்த கடைசி அந்த தொகுதி வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. தாவேகா வேட்பாளர் வந்து பெரிய கருப்பன் அவர்களை வந்து ஜெயிச்சு வந்து முடிச்சாரு. அது பயங்கரமான பிரச்சனை எல்லாம் அங்க நடந்திருக்கு. ரீ ஓட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னங்க அப்படின்லாம் சொல்லி ஆமா பண்ணாங்க. அதனாலதான் நைட் வரைக்கும் ஓடிச்சு, பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விவி பேட் எல்லாம் வச்சு செக் பண்ணதுல கடைசியா வந்து இந்த
ஒரு நம்பர்ல வந்து டிவி நடந்திருக்கா இந்த மாதிரி? நடந்திருக்கு கொஞ்சம் எக்ஸாக்ட் 1-2 அதே மாதிரி எல்லாம் இருக்கு. சர்க்கார் படத்திலேயே சொல்லுவாரு ஒரு ஓட்டு வித்தியாசம் நடந்தது, அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் வந்து பாத்துக்கோங்க ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியமானது ஒரு விஷயம். அது ரொம்ப இது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. ஸோ அதனால தான் 107 இருந்து 108 வந்து மாறுச்சு. ஸோ இப்போ 108 தான் ஃபைனல் நம்பர், அதுல எதுவும் யாருக்கும் டவுட் கிடையாது. ஸோ இந்த 108 வச்சு விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போறாரு? மெஜாரிட்டிக்கு 118, 118ன்றது 234ல பாதி, 117. ஸோ 117 + 1 118 இருக்கணும். இதுதான் வந்து ஒரு மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்க அரசியல்ல, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நம்பர். பட் இந்த 118 எட்ஜில் வச்சுக்கிட்டு விளையாட முடியாது, எட்ஜில் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கோளாறான ஒரு வேலையா இருக்கும். ஏன்னா இந்த 118 அவர்கிட்ட இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த 118 அவர்கிட்ட இருக்குன்னா அவர் ஓகே, அவர் கட்சி அப்படின்னு அவர் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இந்த அவர்கிட்ட 108 தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு தொகுதி அவர் மைனஸ் பண்ணிடுவாரு, அவருடைய திருச்சி கிழக்கு அங்க எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துட்டாங்கன்னா 107 தான். ஸோ இப்போ இந்த 107 + ஒரு 11 வந்து தேவைப்படுது. ஸோ இந்த 11க்கு அவர் என்ன பண்ண போறாரு? இந்த 11 ஒன்னா தான் அவர் வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த 3 பேர்ல அதிகமான நம்பர்ஸ் வாங்கியிருக்கிறது விஜய் தான். ஸோ இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாரு? ஆட்சி அமைக்கிறதுக்கு காலையிலேயே மெயில் பண்ணிட்டார் ஆளுநருக்கு. அங்க கேரளால 2 வாரத்துல ஆமா ஆட்சி அமைக்கிறதுக்கு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்ன இதுனா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றுடுவாரு, அதுலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. 108 வச்சு அவரு தான் அதிகமா ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சட்டமன்றம் கூடும்போது மெஜாரிட்டி காட்ட வேண்டிய ஒரு நிலை வரும். நீங்க முதலமைச்சரா தொடர்வதற்கு, உங்கள் ஆட்சி தொடர்வதற்கு இங்க உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்ப வரும்போது தான் விஜய்க்கு 118 பேரோட ஆதரவு இருக்கணும். ஏற்கனவே 107 பேர், அவரோட சேர்த்து 107 பேர் ஆதரவு இருப்பாங்க. ஸோ ப்ளஸ் ஒரு 11 வேணும். அந்த 11க்காக தான் இப்போ வந்து எல்லாரு கூடயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானது காங்கிரஸ் வெத்தலைப்பாக்கு வைக்கல, வாழைப்பழம் வைக்கல, காசு வைக்கல, எதுவுமே வைக்கல, அழைப்பே கொடுக்கல. அவங்களா வருவாங்க. அலையா விருந்தாளி மாதிரி, அலையா விருந்தாளி தான். எங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாருல்ல, நாங்க வந்து 50 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நாங்க தவற விட்டுட்டோம், எங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, அதை நாங்க ரொம்ப தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாருல்ல. அது ராகுல் காந்தியோட வாய்ஸ். அது இந்த வாய்ப்பை நம்ம சோடங்கர் வந்திருக்காரோ, சோடங்கர் வந்துட்டு போயிட்டாரு, அங்க போயிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எப்படி இனிமே வாழணும். 6 தானே? ஆமா 6 சீட்டு. இந்த 6 என்ன பண்ண? 5 தான் இருக்கு. சோ இப்போ 107 + 5 112 ஆச்சுங்களா? 5 கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. 5 வந்துரும். போக முடியாது. ஏன் போக முடியாது? ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் நேஷனல் லெவல்ல வந்து பெரிய ஒரு இது கொடுப்பேன், காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்ரா. ஏற்கனவே ராகுல் காந்தி உங்களை பார்க்கவே வர மாட்டேங்கிறாரு. சரிங்களா? அவர் வரலன்னா என்ன, சவுத் கிங் நாங்க, இருந்துட்டு போ. இப்ப அதையும் சொல்ல முடியாது இல்லையா? இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்களோட 20 MP இருக்காங்கல்ல, இந்தியா கூட்டணிங்க இருக்கட்டுங்க. இந்தியா கூட்டணியே தொங்கல்ல தாங்க இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி இதுல இல்ல, 7 பேர் MP அங்க போயிட்டாங்க. டெல்லியில ஆட்சியில கிடையாது, மம்தா கவுந்துருச்சு, இங்க இவரு இதாயிட்டாரு. இதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இந்த MP அங்க பிரச்சனை நடக்கும் போது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதானே? அது நீங்க பண்ணலன்னா இப்ப பிரச்சனை ஆயிடும். இப்ப நீங்க காங்கிரஸ்க்கு ஆதரவா செயல்பட போறீங்களா, பிஜேபி எதிர்க்க போறீங்களா? நீங்க பிஜேபி தானே எதிர்க்க போறீங்க. அப்புறம் என்ன காங்கிரஸ்? உங்களுக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு தொடர்பும் கிடையாது. நீங்க எதிர்க்க போறது மோடிய, அமித்ஷாவை, பிஜேபிய. அப்ப நீங்க அதை செஞ்சுட்டு போங்க. என்ன இப்ப என்ன காங்கிரஸ் இதுவும் இப்ப செஞ்சு காங்கிரஸ் அது பாட்டுக்கு 99 சீட் வச்சிருக்கு, அது பாட்டுக்கு அது எதிர்த்துட்டு போகுது. நீங்க வச்சிருக்க 20 வச்சுட்டு நீங்க ஒரு பக்கம் எதிர்த்துட்டு போங்க, மற்றவர்கள் எதிர்த்துட்டு போறாங்க. இன்னைக்கும் திருமாவர்களை வந்து பேட்டி எடுக்கும் போது கூட சரியான ஒரு வார்த்தை கேட்டாங்க. திருமாவர்கள் சொன்னாங்க, இது வந்து மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்றதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அதனாலதான் தாவேகாக்கு அது நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க இது பண்ணல, அவங்களை எதிர்த்து நாங்க அரசியல் பண்ணாங்க. 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் யாரும் வீணடிக்க விரும்ப மாட்டாங்க. நம்ம அரசியலா பேசுவோம், நம்ம வந்து இதுவா இப்படி அரசியலா காமன் மேனா பேசுவோம். 5 வருஷம் நீங்க ஒரு நிறுவனத்துல இருக்கணும், ஆனா அந்த நிறுவனத்தினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அப்போ எது டெவலப்பிங் இதுவோ நீங்க அங்கதான் போவீங்க. ஒண்ணு நீங்க டெவலப்டா இருக்கணும், இல்ல நான் டெவலப்டு கிடையாது, நான் யார்கிட்டயாவது போனாதான் எனக்கு டெவலப்மெண்ட்னா நீங்க அங்கதானே போவீங்க. குரோத் இல்லாத ஒரு கம்பெனி இருந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க 5 வருஷம்?
அப்ப நீங்க அப்போ உங்க குடும்பத்தை நீங்க பார்க்கணும். இவங்களோட கொள்கை வந்து பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்களோட கொள்கைனா, அப்போ முதல் ஆளா இவங்க தானே விஜய்க்கு ஆதரவு கொடுத்து. அதுதான் சொல்றேன். தயாராயிட்டாங்கங்க. இல்லங்க விசிகா இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் போய் ஸ்டாலின் அவர்களை பாக்குறது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவரு தோத்துட்டாரு, முதல்ல குசலம் விசாரிக்க போயிருக்காங்க. ஐயோ இப்படி ஆகி போச்சே என்னென்ன அப்படின்னு கேட்கதான் முதல்ல போனது. அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் நாங்கெல்லாம் நம்ம கூட்டணியா வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம், 75 சீட்டு கிட்ட நம்ம 74 சீட்டு கிட்ட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக. இப்ப என்ன இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைவர் அவர் தலைமையில தான் வந்து இது பண்ணிருக்காங்கன்னும் போது அவரு போய் பாக்குறது ஒரு நியாயமான மரியாதை நிமித்தமான ஒரு விஷயமா இருக்குன்றதுனால போய் பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப வெளியே வந்தாச்சு, இன்ட்டு கொடுத்துட்டாரு, பாஜகவை தேவையில்லைன்னு சொல்லி மக்கள் விஜய் ஆதரிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லும் போதே நீங்க புரிஞ்சுக்க வேணாமா, என்கிட்ட 2 இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த 2 அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ நாங்க சொன்ன கூட்டணி ஆட்சிய மக்கள் வந்து விரும்புறாங்கன்றத மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பனா என்ன அர்த்தம், கூட்டணிக்கு நான் வரேன், ரெடியா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆறுதல் கொடுக்கறாரு. அதான் சொல்றேன். அது அப்படி எங்களுக்கு அப்படி போயிட்டா எங்களுக்கு இது கிடையாது இல்லையா, அன்டெஸ்டட் அது இதுன்னு இவ்வளவு பேச்சு பேசுனீங்களே. அடுத்து சண்முகம் சண்முகம் அவரும் சொல்லிட்டாரு, விஜய் அவர்கள் கூப்பிட்டா நாங்க கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்க போறோம். யார்கிட்ட கலந்து ஆலோசிக்க போறீங்க, கட்சி தலைவரே நீங்க தானப்பா, நீங்க தான் தலைவர். 4 பேர் இருக்கிறதுனால சொல்லி என்ன பெரிய கூட்டணி, யாரு மேல் தலைமையிடம் கேட்டு சொல்றேன். அவன் பேபி தானே, பேபி தான் வந்து இன்னும் சொல்ல மாட்டாரு, போங்கன்னு தான் சொல்ல போறாரு. 2 பேருங்க, 2 பேர் போய் அங்க போய் துரந்தரு அவங்களும் சொல்லியிருக்காங்க, தம்பி அவங்க எப்படி இருந்தாலும் என் வீட்டு செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்னன்னு இல்ல இந்த மீட்டிங்ல எல்லாம் லாலிபாப் லாலிபாப் பாய் கிட்ட தான் போய் இப்ப நம்ம வந்து சீட்டுக்கு நிக்க போறோம். ஐயோ அமைச்சர் பதவி எல்லாம் கேட்பாங்க அவங்க, ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு குடுங்கன்னு வாங்க, வேணவே வேணாம் நீ போயிருன்றுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் 5, விசிகா 2, 7, கம்யூனிஸ்டுகள் 4, கம்யூனிஸ்டுகள் 11, ஓகேங்களா, இதுலயே 11 சீட் வந்துருச்சு, ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருமே 5 வருஷத்தை வீண் பண்ண விரும்ப மாட்டாங்க ஜோ. இப்போ திமுக இருந்துகிட்டு நீ அங்க போகாது நீங்க போகாது நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா தேர்தல் கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப கொள்கை கூட்டணி இருக்கலாம், இப்ப யாரு வந்து ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஆதரவாக தான் போவாங்க. அங்க போனாதான் இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும், அப்பதான் இவங்களுக்கு ஒரு வலு கிடைக்கும். இத காரணமா வச்சுட்டு அவங்க குடைச்சல் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொடுக்கதான் செய்வாங்க. அதுதான் அரசியல் கட்சி, அதுதான் கட்சிகள். அனாவசியமான குடைச்சல், அனாவசியம் இல்லையான்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வரக்கூடிய கட்சிகள் அப்படிதான் குடைச்சல் கொடுப்பாங்க. குடைச்சல் மீன்ஸ் நான் சொல்றது, நீங்க தப்பு நடந்தா சொல்லணும். இந்த கூட்டணியில் இருந்த மாதிரி வாய்மூடிலாம் இருக்கக்கூடாது. ஐயோ அவர் வந்து அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, இல்ல ஏதோ தவறு தெரியாம நடந்துருச்சுன்னா நீங்க வந்து மழுப்ப கூடாது. தப்புன்னா தப்பு, ஆணித்தரமா சொல்லணும். நீங்க கூட்டணியில இருக்கீங்களோ, ஆதரவு கொடுக்குறீங்களோ, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ராமதாஸ் அப்படிதான் பண்ணுவாரு, ஆதரவு எல்லாம் கொடுப்பாரு, ஆனா கிளின்னு கிளிப்பாரு போட்டு, இந்த ஆட்சி சரி இல்ல இந்த ஆட்சி சரி, ஆனா ஆதரவு இருக்கும் இந்த ஆட்சி தொடர்றதுக்கு. ஏன்னா சும்மா எலெக்ஷன் வந்தா மக்களுக்கும் பிரச்சனை, கட்சிகளுக்கும் பிரச்சனை. அதனால வந்து இதுதான் சரியான நடைமுறை. சோ இப்ப இவங்களோட ஆதரவுகள்லாம் திரட்டிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆட்சி அமைச்சிடலாம், ஓகேங்களா, ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கான அந்த இதை வந்து தேடலாம். அதுல காங்கிரஸ் 5 வந்துடும், திருமாவளவன்கிட்ட பேசுவாங்க, கம்யூனிஸ்டுகள்கிட்ட பேசுவாங்க, ஐயுஎம்எல்கிட்ட பேசுவாங்க, அமமுக கிட்ட பேசுவாங்க, அப்புறம் துரந்தர் மேடம் டீம் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. இதெல்லாம் பிச்சு 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 வருது. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சரியில்லை, இது சரியில்லை, இதை நீங்க மாத்துங்க, நீங்க மாத்தினா நைட் ஒரு நைட்டா என்னோட நான் வாபஸ் வாங்கிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு ஒரு பக்கம். இது ஒண்ணு. ரெண்டாவது ஆப்ஷன் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவோட ஆதரவை கேட்கறது. ஏடிஎம்கே இருக்கிறது 47 சீட்டு. சோ அவங்க வந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க இது பண்ண முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா, அதிமுக அப்படி ஒருவேளை விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கான அழிவு பாதையின் ஆரம்பம். ஓகேங்களா, முடிஞ்சு. ஏன்னா அவங்க லீகசி ஆல்மோஸ்ட் வந்து ஓவர். ஏன்னா இப்போ வந்து ஆப்போசிட்ல சிஎம்மா விஜய் உட்கார போறாரு, அவருக்கு ஆப்போசிட்ல உதய் உட்கார போறாரு. அப்போ விஜய் வெர்சஸ் உதயா மாறிடும். சோ விஜய் வெர்சஸ் உதய்னு மாறிட்டாலே தேர்தல் களம் மாறி போச்சு. இதுக்கப்புறம் அதிமுக இருபெரும் கட்சிகள், ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி. உங்களுக்கு இப்ப ஸ்டாலினுக்கும் வேலை இல்லை, எடப்பாடிக்கும் வேலை இல்லை. ஸ்டாலின் தோற்று வீட்டுக்கு போறாரு, எடப்பாடி ஜெயிச்சு வீட்டுல இருக்க போறாரு, இவ்வளவுதான் வித்தியாசம். சோ ஸ்டாலின் வெர்சஸ் இதை வந்து இப்ப மக்கள் விரும்ப மாட்டாங்க. அவரு துணை முதலமைச்சர் பதவி கேட்டு ஒரு பொசிஷன் தக்க வச்சுக்கலாமா? துணை முதலமைச்சர் பதவி கேட்டா கொடுக்க போறது யாரு? கொடுக்க மாட்டாங்கன்றீங்க. அப்படி யார் இந்த 44 வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு மெஜாரிட்டியா இருப்பாங்கல்ல. அந்த துணை முதலமைச்சர் பதவியை யார் கொடுப்பா?
தாவேக்கா தானே இப்ப பெரிய கட்சி. ஆமா அப்ப தாவேக்காவுக்கு கீழே ஒரு கட்சி தானே நீங்க. ஆமா அப்போ உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த ஒண்ணும் இல்லாம போறதுக்கு இது சொல்றேன். அந்த இடத்துக்கு எடப்பாடி நகர்வாரா? ம் அவர் ஏற்கனவே நகராம தான் எல்லாரையும் வெளியே விட்டுட்டாரு. ஆமா செங்கோட்டையனை விட்டாரு, ஓபிஎஸ் விட்டாரு, சசிகலா விட்டாரு, ம் டிடிவி தினகரனை கொஞ்ச நாள் விட்டு வச்சாரு. இல்ல அவரு நீங்க சொல்ற மாதிரி அவரு கட்சியை காப்பாத்திக்கணும் நம்ம சைடு வச்சுக்கணும்ன்றதுக்காகவே கட்சியும் காப்பாத்த முடியலையே. இப்போ இல்லைன்னா அடுத்த கட்சியே இருக்காதுன்றது அததான் நானும் stand சொல்றேன் ஜோ, எடுக்கணும். அததான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றபடி பாயிண்ட் கரெக்ட். அவர் போய் அங்க சேரணும்ன்றது நியாயம். ம் உங்களுக்கு கட்சியை காப்பாத்திக்கணும். ஆனா அப்படி ஒன்ஸ் அவர் உள்ள போயிட்டாருனாலே ம் அவர்கிட்ட இந்த பிம்பம் உடஞ்சிரும். ஏற்கனவே இப்போ அவர் தோத்துட்டதுனால அந்த பிம்பமும் போயிடுச்சு. இவரு சரியான தலைவர் இல்ல, இந்த நாட்டுக்கு இனிமே இல்ல இந்த கட்சியை இது பண்றதுக்கு சரியான தலைவர் இல்ல, வெறும் 47 சீட்ல வந்து கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிற இடத்துல முன்னையாவது எதிர்கட்சி, இப்ப எதிர்கட்சி வேலையும் கிடையாது. இப்ப நீங்க யாரை எதிர்ப்பீங்க? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ம் நீங்க இப்ப போராடணும். யார்கிட்ட? திமுக கூட போராடணும் நீங்க எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு. ம் ஏன்னா உங்களை எதிர்கட்சியா செயல்பட விட மாட்டாங்க, அவங்களே செயல்பட்டு இருப்பாங்க. ஆமா எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்க வெறும் 47 பேரை வச்சுக்கிட்டு ம் எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. ம் அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேர் வந்து பயங்கரமா சோர்ந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல இவரை நம்பலாமா வேணாமா, இருப்புமா வேணாமான்ற அளவுக்கு வந்து ம் எக்ஸ்ட்ரீம் வந்து போயிட்டு இருக்கு. சோ உள்ளுக்குள்ளார வேற ஒரு வேலையும் நடந்துட்டு ஆனா இருக்கு. தாவேக்கால அதிமுக உங்களுக்கு திருப்பி கை கொடுக்குது அப்படின்னா பாஜக இது வந்து உள்ள வர்றதுக்கான விஜயை வச்சு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஜோ, தாவேக்கா ஆட்சி அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புனாங்க. ஆமா பட் மெஜாரிட்டி கொடுக்கல. ஒரு மாதிரி கொடுத்து தனி பெரும்பான்மையெல்லாம் 108 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ இந்த மாதிரி நெருக்கடிகள் பயங்கரமா இருக்கும். வரட்டும். அதாவது இது வரைக்கும் சந்தித்த நெருக்கடிகள்லயே அதிகமா சந்திக்க போறது இனிமே தான். இதுதான் ம் இப்போ ஏடிஎம்கே ஆதரவே கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, பரவாயில்லன்னு மனமும் வந்து கொடுக்குறாங்க. ம் அவர் டெபுட்டி சிஎம் எல்லாம் வாங்கிக்கலங்க, ஆதரவு வெளியில இருந்து கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுக்கும். ஏதோ ஒரு அமைச்சர்கள் ஒரு 4-5 அமைச்சர்களோ இல்ல ஒரு 10 அமைச்சர்களோ கேட்டு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, ம் பட் எந்த நேரத்துலயும் காலம் வரலாம். ஆமா ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். ம் இல்ல அப்படின்னா ஏடிஎம்கேவையே உடைப்பாங்க. ம் இது ஒரு ஆப்ஷன். இது தேமுதிகவை இது ஜெயலலிதா ஆமா, அது அவர்கள் உடைச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமா. 2011 உடைச்சு எப்படி அவங்கள்ட்ட இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து இவங்க எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். ம் இப்போ அப்படி வேணும், விஜய் வந்து அப்படிதான் ஒண்ணு பண்ண போறாரு அப்படின்னா தாவேகா அதுல இருக்கக்கூடிய 25க்கும் மேலான நபர்களை உடைப்பாங்க. 3ல ஒரு பங்கு. ஆமா. சரி 3ல 2. 2 பங்கு வேணும். இப்போ 47 பேர் கிட்ட இருக்காங்கன்னா 25 பிளஸ் உடைக்கணும். ஆமா. கிட்டத்தட்ட 32 கிட்ட வந்துருது உங்களுக்கு. ஆமா 32. 32 பேர் வந்து வேணும். 16 16 16 அப்படின்னு ம் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கணக்கு வரும். ஸோ 32 பேர் வேணும். 2 பங்கு வேணும்னா 32 பேர் வேணும். ம் 47ல 32 பேர் வருவாங்களா? ம் வருவாங்களான்னா வருவாங்க. வருவாங்க. 5 வருஷம் அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஆமா எல்லாருமே பதவியை அனுபவிச்சவர்கள். இப்ப போய் நீங்க சும்மா உட்காந்துருங்க, சட்டசபைக்கு போங்க வாங்க அப்படின்னு மட்டும் வைக்க முடியாது. ம் ஸோ அப்போ எடப்பாடி இப்ப இதை காப்பாத்துவாரா இல்ல மேல் இடத்துல இருந்து வரக்கூடிய அழுத்தத்துக்கு அடி பண்ணிவாரா? அப்படி காப்பாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு கூவத்தூர் மாதிரி ஒரு ரெசார்ட் போட்டு இல்ல இப்ப இருக்கிற நாளைக்கு வேட்பாளர் நாளானைக்கு கூப்பிட்டுருக்காரு, மீட்டிங் சொல்லியிருக்காரு, பேசுவாங்க. அதிமுக ஆமா, அதிமுகல மாவட்ட செயலாளரையும் பேசுறாங்க. பேசுனதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆதரவு கொடுப்போமா என்ன இதுக்கு நடுவுல மேல இருந்து அவரு வேற சொல்லுவாரு, ம் நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சில விஷயங்களை வந்து ஆமா சொல்லுவாரு. அவங்க சொல்லுவாங்க, அந்த டீம் சொல்லுவாங்க. உதறி விட்டாருன்னா அப்பா உன்னாலதான்ப்பா நான் இந்த அளவுக்கு போயிட்டேன்னு உதறி ஒரு காலத்திலயும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் அங்க போறத பாஜக விரும்பாது. ம் யார்கிட்ட? ம் காங்கிரஸ் தாவேகா கூட போறத பிஜேபி விரும்பாது. ஆமா ஏன்னா காங்கிரஸ் இருக்க கூடாதுன்றதா அதோட எண்ணம். அதுக்கு என்ன திமுகவும் காங்கிரஸ் இருக்க கூடாது. அப்போ ஒண்ணு பண்ணியாச்சு, ம் ஆளுங்கட்சியா இல்ல. ரெண்டாவது காங்கிரஸ், ம் நீ 5 வச்சுக்கிட்டு அவங்க கூட போய் ரூல் பண்ணுவியா, அமைச்சர் பதவி வாங்குவியா? அப்ப அதை பண்ணக்கூடாது. ம். இப்போ ஏடிஎம்கேல இருந்து நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் தாவேக்கா கூட போகிறது வந்து பிஜேபி விரும்பாதுன்றப்போ இவர் மூலியமா பிஜேபி அடுத்த எங்கிட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால நாம அந்த ஸ்டாண்டு முன்னாடி எடுத்துக்கலாம்னு காங்கிரஸ் நினைக்காதா? அது அந்த 2 நடந்துட்டு இருக்குங்க. ஆனா விஜய்க்கு பெட்டர் ஆப்ஷன் எதுவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் தான். இல்ல அதிமுக இல்ல, அதாவது நீங்க வந்து நேஷனல் பார்ட்டிஸா நீங்க வந்து உள்ள நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு இல்ல, 26க்கு நாடாளுமன்றம் வருது. நாடாளுமன்றத்துக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் இல்ல, அத விட்டுருங்க. நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு அப்புறம் போவோம். 5 ஆட்சி அமைக்கிறதுக்கு 5 2 2 இப்படி போனா உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். 47 பேர் ஆதரவு கொடுக்குறேன்றாங்க, எந்த விதமான நிபந்தனையும் இன்றி ஆதரவு. ஓகே தானே உங்களுக்கு? 6 மாசம் ஆட்சி. ஆனா இது எப்படி ஏத்துக்குவாங்கன்னு ஒண்ணு இருக்கு. யார் ஏத்துக்குவாங்க? இல்ல அதாவது இப்போ மக்கள் அந்த மாற்றத்தை நோக்கி தான் வந்து போயிருக்காங்க. நிறைய ஓட்ஸும் போட்டு அவரை வந்து முதலமைச்சரா உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு 40 பேர் கூட்டம் வந்து அமைச்சரவையில இடம் கொடுத்து அவங்களுக்கு மினிஸ்டர் எல்லாத்தையும் இது கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஒரு ஊழல் படிஞ்ச கட்சி தான் இருக்குது. இருங்க,
அது கரெக்ட். ம். பட் விஜய் ஏன் திருப்பி அப்புறம் விஜய் அவங்களுக்கே ஆட்சி கொடுத்தீங்க? அமைக்கணும் தானே கொடுத்தீங்க. ஆமா. இப்ப காங்கிரஸ்ல இருந்து வரப்போற 5 பேர் வந்து ஊழல் இல்லாதவங்களா இருப்பாங்களா? சொல்ல முடியுமா ஆமா. உங்களால? சரி, கம்யூனிஸ்டுகள் வேணா வச்சுக்கோங்க, ம். மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க, இருக்காதுல்ல. அதனாலதான் இதை விட அது பெட்டர் ஆப்ஷனா இருக்குமா? ஏன்னா அதிமுக வந்துச்சுன்னா அதிமுக வந்து ஆதரவு தான் கொடுக்குறாங்க, அதிமுக ஆட்சி கிடையாது. அதிமுகவுடைய ஆதரவுல விஜய் ஆட்சி நடத்துறாரு. அப்ப மக்கள் விரும்பினது விஜயோடைய ஆட்சியை தான். சோ அப்ப விஜய் அந்த ஆட்சியை பண்ணுவாரு. அவருடைய ஆட்சியில இதெல்லாம் நடக்காது அப்படின்னு இந்த உத்தரவாதத்தை அவர் கொடுக்க முடியுமே தவிர இவங்கள சேர்க்காதீங்க அவங்கள சேர்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஏன் பெட்டர் ஆப்ஷன் சொல்றேன்னா, இது ஒரு தலைவலி இல்லாத ஆப்ஷன். பிஜேபி இல்லாத, ஏன்னா பிஜேபி அங்க இல்ல, ஒரே ஒரு சீட்டு தான். அவங்க வந்தாலும் ஒண்ணுதான், வரலனாலும் ஒண்ணுதான். சோ அதனால அது கூட்டணியில இருக்காது. அதிமுக தெளிவா சொல்லிச்சு, தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி கிடையாது. அப்போ அதிமுக வந்தா விஜய்க்கு ஃபேவர், அதிமுக வந்தா அதிமுகவுக்கே ஃபேவர். ஒரு வகையில அது ஒரு நஷ்டம் தான். ஒரு மாதிரி ஆல்ரெடி போயிடுச்சு. இந்த 5 வருஷமும் இல்லைன்னா காணாமலே போயிடுவாங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ விஜய்க்கு ஒரு ஆதரவோ ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதிமுகவே உடைக்கலாம். உடைச்சி அதுல இருந்து ஒரு 30-35 பேரை வந்து தட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல வராது. அப்போ அவங்களை தூக்கிட்டு கொண்டு போய் தாவேக்கால வச்சு மெஜாரிட்டி ஆக்கி அப்போ வந்து இந்த ஆட்சியை வந்து நடத்தலாம். இதுதான் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஆனா இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இவங்களெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஆப்ஷன்ல, இவங்க என்னன்னா 1-2 இருக்கும்போது வெறும் 118 120 தான் வருது. அது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிமாண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆட்சி நடத்த விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எதுக்கு நோக்கி போறாங்கன்றது இனிமே தான் தெரியும். ஆனா எல்லா பக்கத்துல இருந்தும் அவருக்கு ஆதரவுகள் வருது. பாமகல இருந்தும் வருது, அதிமுக சைட்ல இருந்து வர ஆரம்பிக்கும், அமமுகல இருந்து வரும். துரந்தர் மேடம் இருக்காங்க, அவங்களும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உன்ன போல யாரும் இல்லைன்னு அவங்களும் பாட்டு எல்லாம் போடுவாங்க. நடுவில் விஜய பிரபாகரன் ஒரு நீ யாரு சிப்போ நான் தோத்துட்டிய அண்ணே உன் தம்பினே நானு. துரந்தர் மேடமே சொல்லுவாங்க நீ யாரா நடுவுல, நான் தான் உன் புள்ள அட போடாங்கட்டு. எம்பிக்கு அடுத்தது இளந்தலைவருக்கு எம்பி சீட்டு கூட கேட்டு வரலாம் அடுத்து 29 வாங்க. நீ வந்துகிட்டே இப்பதான் அங்க வச்சு ராஜ்யசபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டோம். மாதிரி எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும். அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடும், அந்த வேலையில கல்யாண வேலையில பிஸி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் காதல் கல்யாணம் அந்த மாதிரி போயிடுவார். ஸோ அதனால அவர் லைஃப்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நம்ம லைஃப் சொல்லுங்க. தாவிக்கு அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் எல்லாத்தையுமே மாமல்லபுரத்துல இருந்து ரெசார்ட்ல போட்டு ஆட்சி அமைக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ற வரைக்கும் அங்கேயே வைக்க போறதா தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்குது. ஓகே தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ புதுசா ஆனவங்க. ஸோ அடுத்த 2 நாள்ல ஒரு பதவியா இருக்கலான்ற மாதிரி இருக்காரு. ப்ளஸ் அமைச்சரவை வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ விலை போகவும் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் சேஃபாகவும் இருக்கணும். அது எடுப்பாங்களா? ஏன்னா இப்போ 5 பேர் 10 பேர்னா சொல்ல வாய்ப்பு எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த சான்ஸை நம்ம கொடுக்க கூடாதுல்ல. அதனால அவங்க எல்லாரையும் ரெசார்ட்ல தங்க வைக்கிறது பண்ணி ஒரு இது வரைக்கும் பண்ணது எதுலயும் பிளெண்டர் இல்ல. அப்ப இதுவும் பண்றது கரெக்ட்னு தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். சோ அது ரெசார்ட்ல தங்க வைக்கிறது, அதனால வந்து கூவத்துருமா அப்படி அந்த எதுவும் கிடையாது. அவருக்கு அவர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு, அதுல எதுவும் டவுட் கிடையாது. சார் அதுல எதுவும் சாயிடக்கூடாது, பாதுகாக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க. அது நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி பண்றதுனால வந்து ஒன்றும் தவறும் கிடையாது. இதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். என்ன ஒரு 10-15 சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த பஞ்சாயத்தெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா போயிட்டு வந்து கொடுத்துட்டு நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இந்த துரந்தர்கள்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பட் ஆனா இது எல்லாமே விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவருக்கு எல்லாமே வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு, உடனே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அது கட்சி ஆரம்பிச்சோன்னா நடந்ததா இருக்கலாம், கரூர் இன்சிடென்ட்டா இருக்கலாம், அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களா இருக்கலாம், 234 தொகுதியிலையும் நீங்க தனியா தான் போட்டி போடணும்ன்ற அந்த இது வந்ததா இருக்கலாம். இப்போ மெஜாரிட்டி இல்லாம மைனாரிட்டி தான் 106 தான் 108 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குனால சரி அதை வச்சு எதனா பண்ண முடியும்னு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறுது. இப்போ அடுத்து இவங்க எல்லாம் வந்து சேருவாங்க, சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா. ஸோ ஒரு 2031 ஒரு தரமான ஒரு அரசியல்வாதியா விஜய் அவர்கள் வந்து உருமாறி இருப்பாரு. இப்ப பாக்குற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு. அப்ப கொஞ்சம் வேற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எல்லாருமே அது நடந்துகிட்டே இருக்கு. அது அவரு கொஞ்சம் டக்குனே நடக்குது, கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சிலருக்குலாம். அவருக்கு வந்து அடுத்தடுத்து அதாவது நம்ம நினைக்கிறது என்னன்னா அவருக்கு ஒரே குடைச்சலா இருக்கு, அவருக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, அவர் ஆட்சி செய்யவே விட மாட்டேங்கிறாங்க, அவர் ரொம்ப டார்ச்சர். அது டார்ச்சர் கிடையாது, அது அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். பிரச்சனை வரும்போது அது
எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்த தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால தானே கரூருக்கு அப்புறம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துச்சு. பல விஷயங்கள் பெர்ஃபெக்ட்டா நடந்துச்சு. 6 மணிக்கு முன்னாடி இதெல்லாமே முடிக்கிறது எல்லாம். அது 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாரு, போக மாட்டாருன்னு கிண்டல் பண்ணவங்க எல்லாம் கூட அப்புறம் வந்து இல்லங்க அப்படி சரிதான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இப்ப ஜெயிக்க மாட்டாரு, வைக்க மாட்டாரு, 230 நாளைக்கு தோத்து போயிடுவாருன்னு சொன்னவங்க இல்ல தப்பு தான், கணிப்புகள் தவறுறது வந்து சகஜமான விஷயம் தான். யூடியூபரே ஒத்துக்கிட்டாரு. வேற வழி? ஒத்துக்கிட்டாருன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப திருப்பி திமுக போட்டு அடிக்கிறாரு, என்ன கதை? வேற வழி? இதுக்கு அதேதான், வேற வழி. எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. பக்காமாஸ் கட்சி கேக்குறாங்க, பக்காமாஸ் கட்சின்னு நிரூபிச்சிட்டாரு. அவர் பக்காமாஸ் தானே திரைத்துறையில. அது அப்படியே இங்கேயும் வந்து இதாகுது. நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அதுல இன்னும் மாற்று கருத்து இல்லைன்னு ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். அதே மாதிரி நம்மளும் சொல்றேன், நம்மளும் அதான் சொல்றேன். நம்மளும் இப்ப அவங்கள வந்து போய் பேச வேண்டிய, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேல அதுல ஒன்றும் பேசுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அது கடைசியா அங்கதான் வந்து முடியுன்றது நமக்கும் தெரிஞ்சு போச்சு. நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவு. எனக்கு ஒருத்தங்களை தான் காணும், ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். யாரு? இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பொண்ணு இருக்குமே. ஆமா, இல்ல வந்துருச்சு, நிறமாறும் வண்ணத்து பூச்சி. என்ன வண்ணத்து பூச்சின்ற விலங்கு விலங்கினம் போட்டிருக்கேன். எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க. இங்க பாருனா நான் அவன் இன்னும் திருந்தலனா அப்படின்னு பாட்டு ஏதோ ஒன்று அனுப்பியிருந்தேன். ஜெயிச்சு நம்ம மீண்டும் வருவோம். அதெல்லாம் இல்ல, சினிமா துறை அது துறை தற்குறிகள் மாதிரி பண்ணிட்டீங்க பிளா பிளா பிளா, வழக்கம் போலதான். சரி ஓகே, டீசெண்டா போயிடுவோம். எதுக்கு நம்ம போய் டீசெண்டா? அப்புறம் சரி போதும். இந்த சைடு ஏதோ ஒரு படத்துல அப்படி மண்டையில அடிச்சு அனுப்பாங்களா, அப்படி போ அந்த பக்கம், இந்த பக்கம் நிக்காது. நீ எல்லாம் விஜய் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரா? ஆமா, அவங்க வாழ்த்து கூறினதுக்கு ஃபர்ஸ்ட் மோடி அவர்களுக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நன்றி சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவு வந்து தேவை, நம்ம எல்லாமே மக்கள் சேவைக்காக தான் இருக்கோம், ஸோ நம்ம அந்த மக்கள் சேவையை சரியா வந்து செய்யணும், அதுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து தேவை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நானும் கொடுக்குறேன், ஆமா நானும் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ராகுல் காந்தி அவரும் வந்து எதிர்கட்சி தலைவர், அவரு வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு, மெசேஜும் போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து ஒரு இதை கொடுத்திருக்காரு. இப்ப யாரு விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் போறது அப்படின்றதான் விஷயமே. நீயா நானா? நான் வெறும் 5 தான் வச்சிருக்கேன், ஆனா எனக்கும் அவனுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு, எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு இது பாண்டிங் இருக்கு. அவங்க கேட்டாங்க, எங்களால அந்த டைம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஃபர்ஸ்ட் போறாங்களா? பா நமக்குள்ள 1000 இருந்திருக்கலாம்ப்பா, ஆனா என்கிட்ட 47 இருக்குதுப்பா, அதை நான் பேசி உனக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன்ப்பா, நீ பாத்துக்க, நம்ம என்னன்றதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்ப வேண்டாம், இப்ப நீ பாத்துக்க, ஒரு 6 மாசம் நீ ஜாலியா இரு, நான் இந்த பக்கம் வரல, எனக்கு மேற்கு வங்கத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. இல்ல இதை திருப்பி 29ல ஏதாவது டிமாண்ட் வச்சிருவாங்களோ? அதுதான், இப்ப வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு வெஸ்ட் பெங்கால்ல வேலை இருக்குது, அங்க நான் போய் கொஞ்ச நேரம் பார்த்து கவனிச்சுட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அது வரைக்கும் நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ காங்கிரஸ் முந்திக்கிச்சுன்னா, காங்கிரஸ் வெறும் காங்கிரஸா போச்சுன்னா வேலைக்கு ஆகாது. வெறும் 5 பேர் போய் அதனால வந்து ஒன்றும் பெரிய யூஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வேலையை பார்க்கணும், வாங்குங்க நம்ம எப்படி திமுகவை தூக்கி நிறுத்தணுமோ அதே மாதிரி விஜய் கிட்டையும் போய் விஜய் தூக்கி நிறுத்துவோம், அவர் என்ன சொன்னாலும் கேட்போம், அவர்கிட்ட வந்து இதுவா இருப்போம், நம்ம ஜாலியா இருப்போம். அங்கதான் இருக்க முடியாது, அதுதான் சொல்றேன். அங்க நம்ம கை கட்டி வாய் பத்தி இருந்துடலாம், இங்க எப்படி இது தம்பி கிட்ட எல்லாம் இல்ல இவங்க ரொம்ப ஆடினாங்கன்னா அவரு அப்புறம் அவருடைய வேலையை பார்ப்பாரு. நீ ரீஎலெக்ஷன் இல்ல முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்காரு, 47 பேரோட ரெடியா காத்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிடுவாரு. அந்த பக்கம் போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? சங் பரிவார் கும்பல் வந்துருச்சு, மோடி வந்துட்டாரு, பிஜேபி வந்துருச்சுன்னு. அது வரவிடாம பார்க்க வேண்டியது உங்க வேலை. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அண்ணனை போய் ஆக்குபைட் பண்ணிடணும், தம்பியை போய் ஆக்குபைட் பண்ணிடணும். 5 பேர் வாங்க, நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம், நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க, திருமாவளவனை நீங்க கூப்பிட்டுக்குங்க, ஆதவர்ஜனா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம், 5 4 9 9 2 11 ஐஎம்எல்லையும் சேர்த்துக்குங்க. அவங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? 11 2 13 பேர் இருக்கும், போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வருவோம். வந்தாங்கன்னா துரந்தர் மேடத்தையும் வர சொல்லுங்க, அவங்களையும் வச்சுக்கலாம், அவங்களையும் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு அமமுக ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கூட்டுவாங்க. அவங்க வரதெல்லாம் இல்ல, பேச்சு தாங்க கேட்டு தாங்க முடியல, அவங்கள மட்டும் லாஸ்ட்ல வைங்களா, ஃப்ரண்ட்ல வர விடாது. ஏங்க லாஸ்ட்ல வச்சாலும் ஏதாவது ஒண்ணு பேசினா அது அங்க வரைக்கும் கேட்குங்க. தேவைனாதான் அந்த வாய்ஸ் இல்ல ஜோ, தேவைனாதான், கம்பல்சரி எல்லாம் கிடையாது. இது ஒரு ஆப்ஷன். இந்த பக்கம் ஒரு லைன் இருக்கு, இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்காங்க, இந்த பக்கம் ஒரே லைன்ல 47 பேர் இருக்காங்க. சோ என்ன முடிவு எடுக்கிறது, யாரு வந்து வரப்போறாங்க, ஆதரவு கொடுக்க போறாங்க. சோ விஜய் ஆட்சி வேண்டாம்
அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணாங்கன்னா அந்த முடிவு எடுக்க யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. யாருக்கும் தெம்பு இல்ல, திராணி இல்ல. சோ உடனே இன்னும் மெஜாரிட்டில போய் ஜெயிச்சிருவாருன்றது நல்லாவே ஆட்சி அமைக்க முடியாம எலெக்ஷன் ஜெயிச்சாருன்னா இன்னும் பெரிய இதா போகும். அட்லீஸ்ட் ஆட்சி அமைச்சாவது ஏதாவது நெகட்டிவா ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்ல ஏன்னா இது கவர்னர் ஆட்சிக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா விட்டாங்கன்னா முதல்ல பிஜேபி வெளில வரப்போகுதுன்றது கன்ஃபார்மே. அதனால இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. எது நடக்க போகுதுன்றத விரைவில் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு பார்க்கலாம். சரி, ஓகே. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபன் கண்டென்ட்டா போயிட்டு வந்துரும். அப்படியே இருக்குதா? இருக்குது, நிறைய இருக்குது. ஒன்னொன்னா போவோம். ஃபர்ஸ்ட் சிஎம் சார், எக்ஸ் சிஎம் சார் வந்து குளத்தூர் தொகுதிக்கு மக்களை பார்க்க போயிருக்காங்க. தயவு செஞ்சு அழாதீங்க அப்படின்னு சொல்லி. ஒழிக்குதுப்பா. யாரு? சேகர் பாபு. தம்ப்நெயில் வச்சிருந்தாங்க. யாரா தம்ப்நெயில் இப்படி வச்சிருக்காங்க? கதறி எழுத சேகர் பாபு அப்படின்னு போட்டிருந்தாங்க. யாருன்னு பாலிமர். சேகர் பாபு அழுதுகிட்டு இருந்தார்ல, கதறிட்டாரு சிஎம். நான் இப்படி வர வேண்டிய ஆளே கிடையாது. ஜெயிச்சு கையை காட்டலான்னு வர பார்த்தா அழாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக என்னை கூட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கிளி படத்துல ட்ரெயின் விட்டவங்களை கூட்டு வந்து டான்ஸ் ஆட விட்டுட்டு இப்பவும் அந்த டான்ஸை என்ன பார்க்க விட்டுட்டு இன்னைக்கு அந்த கூட்டத்தை கூட்டினாங்கல்ல, அந்த கூட்டம் வந்து தானா வந்த கூட்டமா? ஏங்க அது தானா வந்த கூட்டமோ ஏதோ என்ன கூட்டமோ பேனா வந்த கூட்டமோ சொல்லக்கூடாது. அதுக்கு இல்ல, அது என்னவோங்க, அவரே தைரியமா வராரு. சரிங்க, என்னை மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் நன்றி சொல்ல வரேன். அப்ப எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க வந்து அறிவாலயத்திலயோ ஒரு வீட்லயே வச்சிருந்திருக்கோம். அறிவாலயத்திலயும் பண்ணாங்க. அது நடந்துச்சு. கதறிட்டு வந்தாரு, கண்ணுல தண்ணி. ஆமா, பசங்களெல்லாம் பாத்துக்கோங்க, அவங்க எல்லாம் அழுதுற போறாங்க, பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன நீங்க எல்லாம் அழுதுட்டு வரீங்க? அது நிறைய வீட்டுல நடந்திருக்கு. அது நேத்து பேச விட்டுட்டோம். சின்ன பசங்க எல்லாம் பாத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பாத்துக்குங்க. ரெட்ரோலுக்ஸ் சேனல் ஒரு தீர்க்கதரிசி சேனல். 60+ உள்ளவங்க, இந்த திமுகவை தீவிரமா ஆதரிச்சவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்குங்க, சேஃபா வச்சுங்கன்னு கேட்டா வீட்டுல உட்கார வச்சு எல்லாம் அழ வச்சிருக்காங்க. இவனுக்கு அழ வச்சிருக்கானுங்க, எல்லாரையும் முடிச்சு உட்கார வச்சு. அந்த பந்தல பிரிச்சுட்டு போனாங்கல்ல, எங்க இருக்கு? அதெல்லாம் இல்ல, அது வந்து நாங்க எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவோம், அதுக்காக போட்ட பந்தல். சரி, அது எங்க பிரிக்கிறீங்க? ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வராதுன்னு தெரிஞ்சிச்சுங்க, பிரிச்சுட்டாங்க தம்பி. அதான் நாங்க பிரிச்சுட்டோம் தம்பி. அதனால வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து ஏன் இப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றத தெரியல. முடிஞ்சு போச்சு, தோத்துட்டாரு. 8000 சில்லற ஓட்டுல வந்து வித்தியாசத்துல விஎஸ் பாபு இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. ஒன்னும் பண்ண முடியாது. இது முதல்வரே பெருசா எடுத்துக்கலன்னா வெளியில எடுத்துக்கல, உள்ளுக்குள்ள வச்சு செய்யு செஞ்சிருப்பாரு. உள்ளுக்குள்ள வச்சு செஞ்சிருப்பாரு. சேகர் பாபு எல்லாரையும் திட்டி இருப்பாரு. அப்புறம் வந்து வீட்டுல இருக்கவங்க இப்படி பேசியிருப்பாரு. அதிகாரிகள் எல்லாம் திட்டி இருப்பாரு. கூட இருந்த நிர்வாகிகள் எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க, வச்சுட்டீங்க, உங்களை நம்பிதானே விட்டேன், தப்பா கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் எல்லாம் தப்பா கொடுத்துட்டீங்க, அப்படி நடந்திருக்கும். இதெல்லாம் பார்த்திருக்க வேண்டியது அவருடைய வேலை. அதாவது ஊரு முழுக்க நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்கல்ல, கொஞ்சம் உங்க தொகுதி மேல, அதாவது சொல்றாங்க உண்மையா என்னன்னு தெரியல, அந்த தொகுதியில நிக்க வேணாம்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி வந்து நின்றுக்காருன்னா அது அவருடைய தவறு தான். அவர் திருவாரூர் போக சொல்லியிருக்காங்க, இல்ல வேற ஏதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி வந்துட்டு நீங்க தம்பியை கூட குளத்தூர்லயோ எங்கேயோ நிறுத்துங்கன்னா பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு கான்பிடென்ட் மக்கள் நம்ம வந்து இங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம், அதை செஞ்சு வச்சுட்டோம். அதாவது இன்னொரு என்ன சொல்றாங்க, ஒரே துக்கம், ஸ்டாலின் தோத்தது ஏத்துக்க முடியல மீன்ஸ் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஸ்டாலின் தோத்துட்டாரா அப்படின்னு அதிர்ச்சியா இருந்துச்சு. அது மாதிரிதான் தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல, அது மாதிரி தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சா, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் நான் போட்டு தரேன் எதிர்பார்க்கலாங்க. ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா ஒரு 40 சீட்டு வர்றதே பெரிய விஷயம் தாவேக்கான்னு நினைச்சு இருந்தது. ஆனா ஒவ்வொருத்தரும் நினைச்சுதான் போட்டிருப்பாங்க, இது வராது, ஒரு 30 வருமா, 20 வருமா, 10 சீட்டு ஜெயிக்குமா, அதுவே நரேட்டிவ்ன்றாங்க. இது டிவிகே சைடுல இருந்து சொல்றாங்க, டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, டிவிகேக்கு தான் ப்ரோ ஓட்டு போட்டோம், பட் ஆனா டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொன்னதே ஒரு நரேட்டிவ். ஏன்னா அப்படி செய்ய விட்டு உண்மையாக்கிட்டா திமுக தானே ஜெயிக்க போகுது, ஜெயிச்சுட்டு போகுது, நம்ம போய் விசிலுக்கு ஓட்டு போடுவோம். திமுக தானே ஜெயிக்க போகுது, நமக்கு என்ன, நம்ம போய் விசிலுக்கு போடுவோம். திமுக தான் ஜெயிக்கும், சரி பரவாயில்ல நம்ம விசிலுக்கு போடுவோம், முடிஞ்சு போச்சு. மக்கள் என்ன வெறியில இருந்தா போய் விசில குத்துன்னு குத்திட்டு வந்திருக்காங்களே இந்த மக்கள். எனக்கு நிறைய காரணம் இருக்குச்சோ. அதுல முக்கியமானது திமுகவுடைய எதிர்ப்பை ஒட்டுமொத்தமா விஜய் எடுத்துட்டாரு. ஏடிஎம்கேக்கு பெருசா பிரிக்கவே இல்லை. அந்த ஒட்டுமொத்த ஜென்சி கிட்ஸோடதையும்
வீட்டுல இந்த பெண்களோடதையும் எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. பணம் கொடுத்து அதுதான் சொல்றேன். உங்களுக்கு இந்த பணம் எது, அதாவது இதுல சோசியல் மீடியாவோட பங்கு அதிகமா இருக்கு ரொம்ப. ஓகேங்களா. அப்புறம் ஜென்சி கிட்ஸோட பங்கு அதிகமா இருக்கு. அப்புறம் பெண்களுடையது. பெண்களுக்கு மற்ற பெண்கள் இந்த மற்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர்னா நடிகரா பிடிக்கும். அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ரொமான்டிக் லவ்வர், ஒரு ரகட் பாய், அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிடிக்கும். ஆனா விஜய்க்கு அந்த முகமே இல்ல. அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு, இந்த மாதிரி தான் பையன், இந்த மாதிரி போகிற ஒருத்தவங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரு ரெண்டாவது அவர் போட்ட விதை அப்படிதான். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க, வேட்பாளர்னா உங்க பையன். ஆனா அதேதான் உங்க வேட்பாளரும் அவரே தான், அவரும் உங்க பையன் தான். அவரும் வந்து உங்க வீட்டு பையனுக்கு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அக்காவுக்கு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தம்பிக்கு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணனுக்கு ஓட்டு போறதா நினைச்சு போடுங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு தானே போடுறோம்னு போய் எல்லாரும் போட்டு வந்துட்டாங்க. இது இன்னைக்கு காலையில வண்டி ஓட்டிட்டு வரும்போது கூட எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்ம போய் பார்க்க போறோம், விஜய் அவர்களை போய் பார்க்க போறோம்னா அவர் நம்ம சாருன்னு கூப்பிடுவோமா அண்ணான்னு கூப்பிடுவோமா, இதெல்லாம் ஒரு கேள்விதான் வந்துட்டு இருக்குதுங்க. அவர் நம்மளை கூப்பிடுவாருன்றது முதல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமலாம் கான்ஃபிடென்ட் இல்லாமலாம் இருங்க. முதல்ல அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான மும்முரத்துல இருக்காங்க. நம்மள கூப்பிடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்மள எல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க, அது வேற விஷயம். கூப்பிடுறாங்க இல்லையோ, முதலமைச்சர்னு ஒரு இருக்காருல்ல, ஏதோ நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்றப்போ அவர் எப்படி, அதாவது என்னன்னா இவரையே அண்ணன் தான் கூப்பிடுறாங்களாம். யார? குளத்தூர்ல தோத்தவரைய. அப்படியா? இது வரைக்கும் அப்படின்னு அவங்க தானே சொன்னாங்க. உங்க அண்ணனா, உங்களுடைய சகோதரனா, நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. நீங்க தான் பிரச்சனை, நீங்க தோத்துட்டீங்க, அதான் எங்க பிரச்சனையா. ஆட அது இல்லைங்க, வேற ஏதோ பிரச்சனையாமே, அதை சொல்லுங்க. இல்ல அந்த மைண்ட் பாத்தீங்களா, பார்த்தோன்னே சார் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு இடத்துக்கு வந்துட்டாருங்க. அவர் வந்து ஒரு 20-30 வருஷம் 31 வருஷமா ஒரு இடத்துல ஒரு அண்ணான்னு கூப்பிட்டு எல்லாரும் பழகிட்டாங்க. விஜய் அண்ணா, விஜய் அண்ணா. அது நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில கேட்டீங்கனாலே எல்லாரும் விஜய் அண்ணா தான் சொல்லுவாங்க. இப்போ பொண்ணுங்கள்ட்ட போய் கேளுங்க, விஜய் அண்ணா தான் சொல்லுவாங்க. பசங்கள்ட்ட கேட்டுங்க, அண்ணன் தான் சொல்லுவாங்க. தம்பிகிட்ட கேளுங்க, என்ன சொல்லுவான்னு, அண்ணன் தான். என்ன தம்பி? விஜய் அண்ணா. அது என்ன இப்படி பெர்ஃபார்மன்ஸா, விஜய் அண்ணா. சோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அண்ணன் அப்படின்ற ஒரு டேக்ல ஒரு வந்து ஃபார்ம் ஆயிட்டாரு. அதே வீட்டுல போய் கேளுங்க, பையன்னுவாங்க, என் புள்ளங்க, என் பெரிய புள்ளங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளார ரேஷன் அட்டையில நேம் மட்டும்தான் இல்ல, அந்த ரேஷன் கார்டுல விஜய், ஜோசப் விஜய்ன்ற பேர் இல்ல, ஆட் பண்ணிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி அவர் வந்து எல்லா வீட்டுக்குள்ள பெரும்பாலான வீட்டுக்குள்ள போனது அதன் விளைவு. அதை இவங்க சரியா வந்து கணிச்சிட்டாங்க. பட் அது போகாதுன்னு நினைச்சாங்க, ஏத்துக்க மனசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த குழந்தைங்க ஓட்டு போட சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட ஓட்டு போட, அது இதை எல்லாரும் கிண்டலா பார்த்தாங்க. என்ன தானே இவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி அந்த பேரனுங்கள், பேத்திகள், பசங்கள், பிள்ளைகள், ஆமா அந்த 16 17 அவர் வீட்லயே சொன்னாரு, சண்முகம் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆனது. இவங்களால வந்து எப்படி இதை மிஸ் பண்ணோம், இதே மாதிரி நம்ம சொல்லிருக்கலாமே, மூதேவி நீ சொன்னா போட மாட்டாங்க, அது அவருக்கானது. இந்த தடவை அந்த நிறுவனத்துக்கு வலுக்குத்தா திமுகக்கு இது எழுதி கொடுத்துச்சே, ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்துச்சே, அந்த நிறுவனத்துக்கு வலுக்குத்தும் உண்டுல. பின்ன ஏன்டா எதையுமே ஒழுங்கா சொல்ல மாட்டியா? 140 150 நீ அதை நான் சொல்லவே இல்லையே. நீ 140 ஜெயிக்கும், 110 வரைக்கும் நம்ம லீடிங் தான். மீதி எல்லாம் வந்து கூட்டணி கிட்ட வச்சு ஜெயிச்சிடலாம். சூப்பர் சூப்பர், எல்லாம் கரெக்டா சொன்னேன். ஆனா இதுவே நடக்கலையே. கரெக்டா நடந்திருக்கு பாருங்க, தாவேகான்னு போட்டிருக்கேன் பாருங்க, நீங்க அதை பார்க்கவே இல்லை. நான் வெறும் நம்பர் மட்டும் தானே பார்த்தேன். அடுத்தது இருக்குது, மனப்பட மாட்டீங்களா? இல்லைங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு இருந்தார்ல, இல்ல அவர் பேசியிருந்தது இப்போ போட்டு பாய்ஸ் எல்லாமே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இவர் வருவாராம் 2026ல வந்து உட்காருவாராம், இவர் வந்து சிஎம் வீட்டுல நேரா டைரக்டா போய் சிஎம் சீட்ல உட்காருவாராம், நாங்களாம் குல்ஃபி ஐஸ் சாப்பிடுவோமா அப்படின்னு வந்து சாப்பிட வச்சார்ல. அவ்வளவுதான் விஷயம். இதுல ரொம்ப ஆளை காணாம அவர் என்ன முதலமைச்சரா குளத்தூர் தைரியமா வரதுக்கு? அவர் எங்கடா ஜெயில இருக்காரு? ஜெயில இருக்காரா? இல்ல போகல, இது பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்னொன்னுன்னா, இந்த ஒரு விஷயமும் பரவிட்டு இருக்கு. இவர் இப்போ வந்ததுக்கு அப்புறமேட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாது, புரியுதுங்களா?
கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எதுவுமே நடக்கக்கூடாது, லாட்ரி கீட்ரிலாம் வரக்கூடாது. ஆற்றிலாம் வராது. திமுக இதுக்கு மேல எப்படி இருக்குன்றது இந்த இந்த படம் வந்துச்சே, நம்ம கூட போய் பார்த்தாங்க, பராசக்தியா? பராசக்தியில கடைசியில வந்து நாங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து எங்களை தள்ளி விட்டு எப்படி ஆரம்பிச்சோன்னா அது எப்படி இருக்குன்றது நீங்க பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே இப்போ நடக்கக்கூடாதான். நடந்துச்சுன்னா ஒன்னொன்னா எழுதிக்கோங்களாம். ஆல்ரெடி எழுதுனாங்களா 50 51 எழுதாங்கனாங்களே, அது மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சியில் நடந்தது அவலங்கள் 1 2ன்னு எழுத ஆரம்பிச்சிருவாங்களாம் திமுகல. எழுதிக்க. யாரு வேணான்னா, அதாவது 0% ஆட்சி எதுவுமே கிடையாது. ஆமா 0% வந்து ஊழல் இல்லாத ஆட்சி, 0% சட்டம் ஒழுங்கு சரியான இல்ல, அப்படி கிடையாது. அதாவது இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில மக்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பெரிய அளவுல சொதப்பலாகி போச்சு. ஆமா அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, தூக்கிட்டு நீங்க போய் கூலி படம் பாக்குறீங்க. ஆமா இந்த பக்கம் வந்து ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. இதை எதுவுமே நாங்க கண்டுக்க மாட்டோம், நாங்க வாக்குறுதி மட்டும் கொடுப்போம். ஆனா இதை அட்லீஸ்ட் நீங்க வாக்குறுதி கொடுக்கலனா கூட, இல்ல வாக்குறுதி கொடுத்து அவங்கள்ட்ட உட்காந்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல, கண்டுக்கவே இல்ல. சேகர் பாபு எப்படி எல்லாம் பண்ணாரு அந்த தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களுக்கும் அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ஆனா அவரு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த துறைக்கு சம்பந்தம் தான் உட்காந்து பேசலாம். சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க. சென்னையோட கண்ட்ரோலே அவரு தானே. அதுதான் சொல்றேன். அதனால தான் குளத்தூர் போச்சு. கண்ட்ரோல் இருந்ததுனால தான் குளத்தூர் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி தான். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ விஜய் அவர்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இப்போ விஜய் முன்னாடி நிறைய சவால்கள் இருக்கு. மேயர் அவங்களே தான் இருப்பாங்களா, மாத்துவாங்களா? யாரு, பிரியாவா? நல்லா கேட்டீங்க போங்க. இவங்களாம் இந்த இதுல இருந்து தான் வருவாங்க மேயர்லாம். எல்லாருமே தாவேக்கால இருந்து வரக்கூடிய மேயர்களா இருப்பாங்க. பிளஸ் ஒருவேளை இந்த இவங்க காங்கிரஸ் இவங்க எல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது மேயர்கள் அந்த மாதிரி ஏதாவது. இதுதாங்க விஷயம். இப்ப இந்த 5 பேர் வராங்களா, சும்மா வர மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு மேயர் கொடுங்கன்னுவாங்க, உள்ளாட்சியில பங்கு கொடுங்கன்னுவாங்க, இதுல அமைச்சரவையில ஒரு அமைச்சரவை கொடுங்கன்னுவாங்க. அப்புறம் தேமுதிக ஏதாவது ஒண்ணு கேட்கும். அதிமுக வந்துச்சுன்னா அதிமுக டிமாண்டே பயங்கரமா இருக்கும். 10 மேயர் கொடுங்க, 10 அமைச்சரவை கொடுங்க அப்படின்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. நிறைய சாக்ரிஃபைசஸ் விஜய் வந்து பண்ற மாதிரி வந்து இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் ஒரு கட்சியா வரும்போது அது நம்ம அங்கீகரிச்சு எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் செஞ்சுதான் ஆகணும்னும் போது உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து விஜய் முன்னாடி சவால்களா இருக்கு. அதெல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமே. ஸோ அதனாலதான் அவர் வந்து சீக்கிரம் தயாராகிறாரு, சிஎம் ஆகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அமைச்சரவையில வந்து தயார் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்களை வந்து கொண்டு வர்றது அப்படின்றதெல்லாம். ஸோ எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கக்கூடாது. அதுதான் சொல்றேன். இல்ல இப்போ இல்ல, எளியவர்கள் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ராயபுரத்துல விஜய் தாமுன்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. ஆட்டோ யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காருன்னு நீங்க நம்புவீங்களா? நடந்திருக்கு. இதே மாதிரி நிறைய ஊர்ல ஏதாவது இந்த பல்லவின்னு ஒருத்தவங்க, அவங்க பல்லவி அவங்க பேர் அவங்க வந்து பெரிய ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க. நடக்கவே நடக்காது. எளியவர்கள்ட்ட அந்த அதிகாரம் போயிருக்கு. அப்ப எளியவர்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இப்ப உங்கள்கிட்ட ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா, இப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட் வருதுன்னா, நீங்க அதுல இருந்து எப்படி 5 லட்சம் எடுக்கணும், பணத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு 5 லட்ச ரூபாய் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்க மாட்டீங்க. இந்த 10 லட்ச ரூபாய் எப்படியா சரியா செஞ்சிடணும், நம்ம மேல குற்றம் வந்துடக்கூடாது, அப்படிதான் ஃபர்ஸ்ட் யோசிப்பீங்க. சோ அப்ப எளியவர்கள் கையில் அதிகாரம் போகும்போது அது இன்னும் இந்த 5 வருஷம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அது எடுக்கும். அந்த வீச்சு வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அப்படின்னும் போது எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லு. நடக்கக்கூடாது தான், ஆனா மக்களை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறத அது கம்பல்சரி ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதை வந்து அந்த டாஸ்மாக்குக்கான விஷயத்தெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாரு, அதுக்கு யாரு அமைச்சரா போட போறாரு, அந்த அமைச்சர் அதுக்கு என்ன தீர்வு எடுக்க போறாரு, அந்த தீர்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முதலமைச்சரா விஜய் என்ன செய்ய போறாருன்னு இருக்கு. அடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு விஜய் அவர்களே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அந்த சட்டம் ஒழுங்குக்கு விஜய் என்ன பண்ண போறாரு? போலீஸை தன் கண்ட்ரோல்ல வச்சுக்க போறாரா? அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு வச்சுக்க போறாருன்னா அதை கரெக்டா சரி செய்யணும். ரிப்போர்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படியே நம்ப கூடாது. அவரு ஆராயணும். அவர் என்னன்றத அவர் களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து வரும். சென்னையில பெரும் பிரச்சனையே மழைநீர் தங்குறது தான். சோ இவங்க வந்து 5000 சில்லற கோடி ரூபாய்க்கு நாங்க செஞ்சோன்றாங்க. அது செஞ்சீங்களா இல்லையா, இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது, எவ்வளவு பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இது நாங்க செய்ய போறோம்னு சொல்லி அந்த சென்னையோட மழை பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறது. எல்லா கூட்டமும் சென்னை பக்கம் தான் வருது. அதை தடுத்து நிறுத்தி எங்கெல்லாம் வந்து தலைநகரங்கள் அமைக்க முடியுமோ முடிஞ்ச தலைநகரங்கள் இல்ல அங்கங்க அவங்களோட ஊர்லயே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க, அந்த மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு வராருன்னா அது வந்து சாத்தியப்படக்கூடிய விஷயம். அதை தாண்டி அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் 2500 ரூபா மாதம், 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா,
எல்லாருக்கும் 6 கேஸ் சிலிண்டர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு வந்து பட்டுப்புடவை நகை கல்யாணத்துக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தாய்மாமன் இது அண்ணன் சீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தாய்மாமன் சீர்னு சொல்லி மோதிரம் போடுறேன்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய பேருக்கு அந்த பெற்றோர்களுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பேன், பெண் இந்த இடைக்கல்விக்காக வந்து 15,000 ரூபாய் வருஷம் கொடுப்பாரு, வேலை இல்லாதவர்களுக்கு பணம் கொடுப்பேன்னு சொல்லி அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாமும் பண்ண வேண்டி இருக்கு. அதனால அவர் முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவர் சிஎம் ஆகணும், இவங்க தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்தாலும் அவங்க தொல்லையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஏற்கனவே விட்டுட்டு போன திமுக ஆட்சியில் எவ்வளவு கடன் இருக்குன்றது எல்லாருக்கும் 10 லட்சம் கோடி இருக்குன்னு தெரியும். அந்த 10 லட்சம் கோடிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் கொடுத்த ஸ்கீமுகள் எல்லாம் நிறைவேற்றணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ இது அடுத்து அவர் எப்படி பண்ண போறாரு, இந்த ஆட்சி எப்படி கொண்டு போறான்றத விஷயம். ஆனா அதுக்காக அதில் பயமுறுத்தலை. இதெல்லாம் எப்படி உன்னால பண்ண முடியும்னு கேட்கல. ஏன் இப்ப கேட்க கூடாதுன்னா முடியாதுன்னா இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. அது ஒரு பக்கம். அவர் முடியாததை முடியும்னு சாதிச்சுட்டு வந்திருக்காரு எல்லா விஷயத்துலயுமே. இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாரு. நீ முடியாது, நீ ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல 108 பேரை ஜெயிக்க வச்சு கூட்டு வந்திருக்காரு, 107 பேரை ஜெயிக்க வச்சு கூட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு முகத்துக்கு. வேற யாரு அருள் பிரகாசம் யாருன்னு சைதாப்பேட்டில் யாருக்குன்னு தெரியாது. ஆனா அவரை ஜெயிக்க வச்சிருக்காரு. மாசுவை ஜெயிக்க வச்சு, குளத்தூர்ல VS பாபு ஜெயிக்க வச்சிருக்காரு. VS பாபு திமுக காரன்னு தெரியும். ஆனா அவர் ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு. ஏன் ஜெயிப்பாரு? விஜய் அப்படின்னா அவர் ஜெயிப்பாரு, விசில் அப்படின்னா அவர் ஜெயிப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கான்பிடென்ட்டோட வந்த ஒரு டீம் அது. ஒரு இளம் ஏகப்பட்ட இளம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ரமேஷ் உட்பட 26 பேர் வந்து 35 வயசுக்குள்ள. ரமேஷ் உட்பட நிறைய எம்எல்ஏக்கள், புதிய எம்எல்ஏக்கள் வந்து வராங்க. ஸோ அந்த டீம் கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது தப்பு நடந்தாலும் அதுக்கு வந்து தார்மீகமா போய் ஏத்துக்கிறதுக்கும் அதை போய் நின்று பாக்குறதுக்கும் ஆட்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பண்ணையார்த்தனமா இருந்திருப்பாங்க. இப்ப முக்கியமா இன்னொரு இதுல எனக்கு தாவேக்கால எது ஒரு பிரச்சனை பண்ணா, நம்ம தப்புன்னு சொன்னா அதை வந்து ஏத்துக்கிட்டு திருத்திக்கிறாங்க. அது வந்து அது அப்படியே இருக்கணும். அதுதான் மெயின். தப்புன்னு சொன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கணும். அது நம்ம கிட்ட ஏத்துக்கலாம் கூட, அது செயல்ல காட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்கு. அது மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட். ஸோ அதனால அவங்க வந்து இந்த ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது, இது நடக்கவே நடக்காது. எந்த ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது. எல்லா ஆட்சியிலையும் குறைகள் இருக்கதான் செய்யும். அதை வந்து இப்ப இருந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, முன்ன விட ரொம்ப கம்மியா இருக்கணும், கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, சட்டம் ஒழுங்குனால பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இதெல்லாம் தான் பிரச்சனை. முக்கியமா பெண்களுக்கு அந்த இலவச பேருந்து இவங்கள வந்து லோக்கல்ல விட்டாரு, இவரு தமிழ்நாடுல விட்டாரு, எங்க வேணா ஏறுங்க எங்க வேணா இறங்குங்கன்ட்டாரு. ஸோ போக்குவரத்துலயும் நஷ்டம் ஏற்படும், அதையும் சமாளிக்கணும். ஸோ நிதி வருவாயை கொண்டு வரணும். அதுக்கு இணக்கமா மத்திய அரசு கூட இருக்கணும். நீ மத்திய அரசு கூட இணக்கமா இருந்தீங்கன்னா பிஜேபி பி டீம் உனக்காக தான் அவன் செய்யறான்னுவான். 2029 தேர்தலுக்கு இப்பவே ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா அவங்க பாத்தீங்களா அவர் கூட போய் கை குலுக்கிட்டு நிக்கிறாரு பாருங்க, 32 பல்லு விஜய்க்கு தெரியுது பாருங்க மோடி கூட பேசும்போதுன்னு. இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் சமாளிச்சுதான் ஒரு ஆட்சியை நடத்தணும். அப்புறம் ஆட்சி நடத்துறது சும்மா கிடையாதுல்ல. தமிழ்நாட்டு மக்களோட ஏகோபித்த வரவேற்பை வாங்கிட்டு இதெல்லாம் என்ற குறை சொல்றாங்கன்னு அவரும் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அது தெரியும், இதெல்லாம் நடக்கும்ன்றது அவருக்கும் தெரியும். ஸோ சமாளிச்சு ஆட்சியை நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு தான், உங்க கட்சியுடைய சகாக்களுடைய பொறுப்பு தான். அதுக்கு தமிழ்நாடு காத்திருக்குது. என்ன பண்ண போறீங்கன்றது பார்க்க தமிழ்நாடு காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி காத்திருக்கக்கூடிய விஷயம் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்றத நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரியல் சவாலே இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்பெல்லாம் வந்து கிரேஸ் பீரியட் தான். இப்ப ஃபுல் கிரேஸ் பீரியட், ஒரு 3 மாசம் வரைக்கும் கிரேஸ் பீரியட் தான். இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. சட்டசபைக்கு போகும்போது தான் எடப்பாடி வருவாரு, துரந்தர் மேடம் வருவாங்க, உதயநிதி ஆப்போசிட்ல உட்கார்ந்துருப்பாரு, பின்னாடி சீனியர் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. யாரு வந்து சபாநாயகரா உட்கார போறான்னு தெரியல. இவருதான் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தனபால் பையன், தனபால் அவரோட முன்னாள் சொல்றாங்க, எல்லாரையும் சொல்றாங்க. கூப்பா கிருஷ்ணன் அவர் தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கூப்பா கிருஷ்ணன் ஜெயிச்சாரா தோத்தாரான்னு தோத்துட்டாரு. ஸோ மேபி அவரு கூட வந்து திருச்சி கிழக்குல நிக்கலாம். திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணாருன்னா கூப்பா கிருஷ்ணன் நிக்க வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கு என்ன பண்றது, கிழக்கோ மேற்கோ சென்னை தான் கோட்டையாக்கிட்டாங்க. இதுக்கு மேல இங்க இல்ல. அங்க இருந்து இன்னும் சவுத் முதலமைச்சர் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது திருச்சி கிழக்குலாம். சரிங்களா, பார்த்து முடிச்சு விடுங்க. நல்லபடியா அவரை கூப்பா கிருஷ்ணனை எம்எல்ஏ ஆக்கி விடுங்க. சகாயம் ஐஏஎஸ் அவரை பேசிட்டு இருக்காரு பாக்குறீங்க, விஜய்னு பாருங்க. இல்லங்க, சகாயம் ஐஏஎஸ் அவரை நிப்பாட்டுறதா? சகாயம் ஐஏஎஸ் எல்லாம் நிறுத்த மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்படி நிறுத்த மாட்டாங்க, என்னுடைய கணிப்பு. பாப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லிட்டாரு, நேத்தே சொல்லிட்டாரு, வாழ்த்து சொல்லிட்டாரு. என்னது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்? இது வேற, நம்ம மீம் தான் இது. நான் பார்த்தேன், அண்ணன் பெட்ரோல் போட போயிருக்காங்க. ஜீரோ பாருங்க, அண்ணன் கொஞ்சம் ஜீரோ பாருங்க. ஏங்க அவரு பாவம் தானே. அவரு என்ன பண்றது அண்ணன், அதுக்கு யாரு என்னங்க பண்ண முடியும்? அவர் ஏதோ வருத்தமா அவரை பேசியிருக்காரு. என்னன்னு, இன்னொரு 10 லட்சம் வாக்கு போட்டு எனக்கு ஒரு 8% கொடுப்பீங்க,
நான் என்னோட சேர்த்து ஒரு 5 பேராவது ஜெயிப்போம்னு நினைச்சேன். மண்ண வாரி போட்டீங்க எல்லாரும். ஜெயிப்போம் நீங்களே எப்படி நினைக்கிறது? மக்கள்ல நினைக்கணும். நான் நினைச்சேன்ல. நீங்க நினைப்பீங்க, அதுக்காக நீங்க கூட தான் நினைப்பீங்க 233 நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவோம்னு நினைப்பீங்க. அதுக்காக நடந்துருமா அது? நீங்க புரிதலே இல்லாம என்ன நடக்குது ஏது என்ன மேட்ச் டீம்னே தெரியாம வந்து பண்ணிட்டு இருந்தா யாரும் என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக நான் போராடிட்டே இருக்கேன். மாற்று சிந்தனைக்கான அரசியல்லாம் நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். ஆனா மக்கள் என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏதாவது நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களை யாருன்னா வேணாம், நாங்க எதுவும் தடுத்தோமா? நீங்க பாட்டு பேசிட்டு இருங்க. நீங்க சேரன் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு உங்க வீட்டுல உட்கார வச்சு, இல்ல நீங்க அவர் வீட்டுல போய் உட்காந்து எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. மக்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பேசிட்டு இருங்க. வருஷம் ஒருத்தர் வந்து நீங்க பாட்டு பேசி யார் என்ன சொல்ல போறா அவங்கள? நீங்க பாட்டு பேசிக்கிட்டு இருங்க. இன்னும் ரீல்ஸ் கூட ஒண்ணு பார்த்தேன், டிவில ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிட்டே இருக்கும்போது அண்ணன் போது ஓட்டுறாங்க, ஹெல்மெட் மாட்டிட்டு அந்த மஸ்கிட்டோ பேட் இருக்குங்களா, அதை வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த நிலவுக்கு ஆயிடுத்து. அந்த நிலைமைக்கு நம்ம காரணம் கிடையாது ஜோ. நீங்களும் காரணம் கிடையாது, மக்களும் காரணம் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டதுனால இந்த ஓட்டாவது வந்திருக்கு, 4% வந்திருக்கு. அது ஓட்டு போட்டு இல்ல, அது ஓட்டு போறதுக்கு ஆள் இருக்குல்ல. அப்ப அதை டெவலப் பண்ண வேண்டியது உங்க வேலை தானே. புதுசா வந்தவன் 2 வருஷத்துல இன்னைக்கு தட்டி தூக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநருக்கு கடிதம் கொடுத்துட்டு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்க, வாழ்த்துக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான். நீங்க வந்து கமல மாதிரியும் விஜயகாந்த் மாதிரியும் நினைச்சிட்டீங்க. விஜய பெருசா வரமாட்டாரு, நம்ம கூட தான் ஸ்பேரிங் போடுவாரு, நம்ம ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்க. 2 ரவுண்ட் இல்ல ரோஸுக்கு, ரவுண்டே இல்ல. முடிச்சிருவோம் ஒன்ன போயிடு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. சீண்டவே இல்லல்ல, முடிஞ்சு போச்சு. நீங்க தான் தேவையில்லாம சீண்டி 4வது பெருங்கட்சி சீண்டி விளம்பரம் கொடுத்தது நீங்க தான். உங்க கட்சி இவருதான், துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் தான். இன்னைக்கு வந்து ஆமா அவங்கதான் உண்மைதான், யாரும் இல்லைன்னு அப்படின்னு பேசிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது உங்களுடைய கொள்கைகளை பேசி அடுத்தடுத்த தேர்தல்கள்ல வாக்கு வங்கியை உயர்த்தி, இப்போ ஜெயிக்க முடியாது, வாக்கு வங்கியை உயர்த்தி மீண்டும் அந்த 6, 8ன்னு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை நான் வந்து ஒரு காமெடியாவோ கிண்டலாவோ சொல்லலை, ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய அரசியலை மட்டும் பேசுங்க. அடுத்தவன் வந்தான், அடுத்தவன் இப்படி பண்ணான்லாம் சொல்லக்கூடாது. திரையில வந்தான், தரையில வந்தான் அப்படின்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு வேலை கிடையாது. திரையில இருந்து வந்திருக்கேன். சரி, அது யார் இப்போ கேட்டா? தயவு செஞ்சு குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கட்டுக்கதை சொல்லுவோம் இல்லை தம்பி, குட்டி கதை சொல்றேன். ஏய் மாத்தி சொல்றேன், குட்டி கதை சொல்லுவோம் இல்லை தம்பி, கட்டுக்கதை. ஆமாமா கட்டுக்கதை சொல்றேன். இந்த மாதிரிலாம் இல்லாம இருந்தா அண்ணன் நல்லா இருப்பார். அப்புறம் இன்னொன்னு, அவங்களுக்காக ஒரு வீடியோ போடுவாங்கல்ல ஒருத்தவங்க, விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க இன்னைக்கு வீடியோ போட்டு நான் தாவேக்கால வந்து சேர போறேனா அப்படின்ட்டாங்க. சேர போறாங்களாமா? சுத்தம் முடிச்சிருங்க. என்ன நடக்க போகுதுன்னு. நல்லதே நடக்கும், கவலையே படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நீங்க சொல்ல மாட்டீங்க. நன்றி, வணக்கம்.